அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் உருவாக்கி இருக்கக்கூடிய படை அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே இது வரைக்கும் யாருமே உண்டு பண்ணதில்லை அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணலில் பேசியிருக்காரு. இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 கட்சிகளுக்கு நடுவில் ஒரு கட்சி வந்துடவே கூடாது அப்படின்றதுல ஏகப்பட்ட தில்லுமுல் வேலைகளை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலங்களும் தமிழ் மக்களை ஏமாற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நடுவில் விஜயகாந்த் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து கூட அவங்கள ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக மாற்றி இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிடைச்சிடவே கூடாது அப்படின்றதுல ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் மாறி மாறி தமிழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னதுலேயே ஏகப்பட்ட பொய்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருமே திராவிடர்கள் அப்படின்ற ஒரு போலி இனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களே திராவிடர்கள் அப்படின்னு அதில் மூழ்கி போயிருந்தாங்க. அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி 2010 காலகட்டத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தமிழர்கள் மத்தியில் ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்களை போட்டு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறை சொல்லி தான் பார்த்தீங்கன்னா தற்போது அனைவருமே இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு போலி பிம்பத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீமானுக்கு ஆளுமை கிடைச்சி தற்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கியிருக்காரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. குறிப்பா இதில் 70% பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் படையாக இருக்கு. பிற அரசியல்வாதிகளை ஒப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவனுக்கு ஆளுமை கிடைக்கிறது அப்படின்றது வரலாற்றிலே தான் முதல் தடவை அப்படின்னும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க எல்லாருக்கும் இருந்த ஆளுமையை விட சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை மிக பிரம்மாண்டமானது அப்படின்னும், ஒரு உச்சக்கட்ட நடிகருக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் அப்படின்னும் ஏற்கனவே ஏகப்பட்ட செய்தியாளர்கள் சந்திப்புல ரவீந்திரன் துரைசாமி இதை சொல்லியிருந்தாலும் தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல பார்த்தீங்கன்னா சீமானு உருவாக்கி இருக்கக்கூடிய படை அப்படின்றது 26 அல்லது 30 நிச்சயமாக அவரை முதலமைச்சராக ஆக்கிய தீரும் அப்படின்னும், ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கு மேல இருக்கு அப்படின்னும், போக போக நிறைய மாணவர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களாக உள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட சீமானுக்கு 30 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி தர போறாங்க. இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா 26 தேர்தலே எதிர்க்கட்சியாக அமர்றதுக்கே ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. ரவீந்திரன் துரைசாமியோடைய இந்த நேர்காணல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளால சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் இணைக்க முடியல. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ரவீந்திரன் துரைசாமி லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். ரவீந்திரன் துரைசாமி பொதுவாகவே சீமானை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா அது முடியும் போதே இது எல்லாத்தையும் சொன்னா என்ன சீமானுடைய கைக்கூலி, சீமானுடைய சொம்பு அப்படின்னு என்னையே விமர்சனம் பண்றாங்க அப்படின்னும், அதற்காக ஒரு அரசியல் நிலைப்பாட்டை என்னால் விட்டுற முடியாது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள்ல சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் ஜூன் மாதம் வெளியாக போது இதுலயே சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை நம்மளால வெளிப்படையாக பார்க்க முடியும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.